everyone, welcome back to my channel. Hope you guys are doing well. So guys, இன்னைக்கு வீடியோல என்னோட full face of makeup using only Mars products. So இந்த Mars Cosmetics வந்து recent daysல நிறைய products launch பண்ணிருக்காங்க, especially foundation, concealer, lip products and cheek products. நிறைய products launch பண்ணிருக்காங்க and most of them are really good. I have been using them continuously and I have been reviewing them. Almost எல்லா products ரொம்ப நல்லா இருக்கு. So hope you enjoy watching this video guys. உங்களுக்கு Mars products பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் புது ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு. அண்ட் இஃப் யூ நியூ டு மை சேனல் ப்ளீஸ் டேக் a moment to subscribe and like this video and share maximum who loves Mars Cosmetics and even I like everything. And எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். So yeah, now let's begin into the video. So guys, the first product I'm going to start with is the Mars Zero Primer. இது வந்து போர் பர்ஃபெக்ஷன் ப்ரைமர். இதுவுமே 2024 தான் லான்ச் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 2024 தான் லான்ச் ஆனது. அண்ட் ஐ ஹவ் பீன் லவ்விங் தீஸ் ப்ராடக்ட்ஸ். லைக் அதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் விட இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் இந்த ப்ரைமரும் ஒன்று. ஸோ இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் வரும். ஸோ ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக. ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய ஸ்கின்னை நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணி நல்லா ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆஸ் யூ கேன் see இது போட்ட உடனே என்னோடய ஸ்கின் கொஞ்சம் ஸ்மூத்தாகிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைமர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர், அப்புறம் ஒரு சின்ன சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரைமர். எனக்கு ஆக்சுவலி சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர்ஸ் ரொம்ப நல்லா செட் ஆகும். அண்ட் ஸ்பெஷலி திஸ் ஒன் ஐ டென்ட் கெட் எனி பிம்பிள்ஸ் ஒரு ஆக்னி அந்த மாதிரி எந்த இஷ்யூமே இல்லாமல் ஒரு நல்லா இருந்தது இது. ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு 1 minute விட்டுட போகிறேன். பை த டைம் நான் வந்து என்னோடய ஆரஞ்ச் கரெக்டரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து இந்த மார்ஸோடைய கேன்சல் கன்சீலரில் தான் ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னமோ எனக்கு வாங்க முடியல. ஸோ அதனால் நான் என்னோடய ரெகுலர் ஆரஞ்ச் கரெக்டராக போட்டுக்கிறேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த ஃபவுண்டேஷன். ஆக்சுவலி அவங்க நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். ஸோ அதில் நான் வந்து சில ஃபவுண்டேஷன்ஸ் தான் இன்னும் யூஸ் பண்ணியிருக்கேன், சிலது இன்னும் நான் ட்ரை பண்ணவே இல்லை. அதில் வந்து இந்த ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு இப்போதைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து மார்ஸோடைய ஹெச்டி ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் அண்ட் த ஷேட் 07. ஸோ இதில் வந்து ஒரு 8 ஷேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் இந்த ஃபவுண்டேஷன் ரேஞ்ச் வந்து ரொம்ப வைரலாக போச்சு, நிறைய பேர் இஷ்டப்பட்டாங்க. அண்ட் ஈவன் ஐ லைக் திஸ் ஃபவுண்டேஷன். இன்னும் ஒரு 2-3 ஃபவுண்டேஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 நினைக்கிறேன். ஐ ஹவன்ட் ட்ரைட் இட். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஃபுல் கவரேஜ் இருக்கிறதுனால நான் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சின்ன இந்த மாதிரி டாட் இருந்தாலே போதும். சீரியஸாகவே இது உண்மையில் ரொம்ப ஃபுல் கவரேஜ். நீங்கள் அக்கார்டிங் டு யுவர் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் லைட் வெயிட், ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஃபீல் இருக்காது. நான் கம்மிங் டு த ப்ரஷஸ், அவங்களுடைய இந்த ஆர்டிஸ்ட் அரைசல் ப்ரஷஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அமேசிங், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறது BRF 10. ஸோ நான் இது வந்து இன்னும் ட்ரை பண்ணல. இது வந்து அல்ட்ரா தின் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். நான் இன்னும் இதை ட்ரை பண்ணல. ஸோ நான் உங்களோட ட்ரை பண்ணுறேன். பட் இஃப் இன்கேஸ் நீங்கள் இது இல்லைனா இது வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரியலி அமேசிங் ப்ரஷ் இது. ஸோ இன்னைக்கு வீடியோக்காக நான் இதை ப்ரஷ் நான் ட்ரை பண்ணேன். பிகாஸ் எனக்கு இது பிடிச்சதுனால நான் இதை ட்ரை பண்ணாமலே வச்சுருந்தேன். ஸோ ஐம் கோனா ட்ரை திஸ் ஆர்டிஸ்ட் அரைசல் BRF 11 ப்ரஷ். ஸோ as you can see ரொம்ப தின் லேயராக இது அப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ என்னென்னா இந்த ஃபவுண்டேஷனை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் ஒர்க் பண்ணணும், இல்லை பிகாஸ் இது வந்து திக்காக இருக்கிறதுனால ட்ரை ஆகிடும். நான் உங்கள் கூட பேசிட்டே இருக்கிறதுனால இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. as you can see it was a really amazing brush. ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரெண்டுமே ஃபவுண்டேஷன் அண்ட் ப்ரஷ் ரெண்டுமே அமேசிங்காக இருக்குது. as you can see the coverage is really good. இது வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்தேன், ஜஸ்ட் ஒரு 1 drop தான் எடுத்திருப்பேன். அண்ட் the coverage as you can see ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கலாம் இந்த ஃபவுண்டேஷன் வச்சு, பிகாஸ் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹெவினஸ் தெரியாது. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு லேயர் கூட பில்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபார் நவ் எனக்கு இந்த வரைக்கும் போதும். கம்மிங் த ப்ரஷ் as you can see ஒரு ஸ்வைப் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் மை ஸ்கின் இஸ் ஃபீலிங் லைக் மை ஸ்கின். ஸோ அடுத்தது வந்து நம்ம
கன்சீலருக்கு போகலாம். கன்சீலருக்கு அவங்க லான்ச் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்சீலர்னா இந்த மார்ஸ் உடைய கேன்சல் கன்சீலர். நான் வந்து 3 ஷேட் வச்சுருக்கேன். பிகாஸ் லாஸ்ட் 2 ஷேட்ஸ் நான் வந்து காம்பினேஷனாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து 07 அண்ட் 08. 08 வந்து ஒரு கூல் அண்டர் டோன் ஆயிருக்கு அண்ட் 07 கொஞ்சம் வார்ம் அண்டர் டோனாக இருக்குது. அதனால் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எனக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப கம்மிங்கிறதுனால இது ஜஸ்ட் ஃபார் 249 அண்ட் யூல் பி கெட்டிங் சம் டிஸ்கவுண்ட்ஸ் அப்போ இப்போன்னு. ஸோ அண்டர் 200ல கூட சம்டைம்ஸ் கிடைச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை 1-2 வாங்குறதுல தப்பில்லை. அதனால் இட்ஸ் ஓகே. அண்ட் ஒரு பெரிய டோ ஃபுட் அப்ளிகேட்டர். ஸோ நான் வந்து அரவுண்ட் மை மவுத் அண்ட் அண்டர் ஐஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் டு கவர் அப் மை டார்க் சர்க்கிள்ஸ் ஆர் சம் பிக்மெண்டேஷன். ஸோ இதில் வந்து 08 போட்டேன். இப்போது 07 கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆக்சுவலி ஏதாவது ஒன்று தான் நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் இட் ஹேஸ் கூல் அண்ட் வார்ம் அண்டர்டோன். அதனால் நான் 2 யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணேன். இது வந்து BRF 010 ப்ரஷ். ஆஸ் யூ கேன் சி இந்த ஒரு ப்ரஷ் எப்போதும் ஃபுல் என்டையர் ஃபேஸ் கவர் பண்ணிடும். So look at the coverage, such a beautiful concealer. So as you can see, blending wise ரொம்ப சூப்பராக blending ஆகிட்டுருக்கு. அண்ட் கவரேஜ் ரொம்ப நல்லா கொடுக்கும் அண்ட் வெரி லைட் வெயிட். I highly recommend to check this out. After using 7 and 8, நான் இப்போ வந்து ஷேட் 05 யூஸ் பண்ணுறேன் only to highlight on my under eyes. ஸோ இது வந்து ரொம்ப லைட் ஷேட் என்னோடய ஸ்கின் டோனோட. ஸோ நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் டாட். அப்புறம் என்னோடய சென்டர் ஆஃப் த ஃபேஸ். as you can see நான் வந்து என்னோடய சென்டர் ஆஃப் த ஃபேஸில் அப்ளை பண்ணியாச்சு அண்ட் இட்ஸ் ரியலி அமேசிங். ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்குது அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. இப்போது நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் அண்ட் 2 லேயர் ஆஃப் கன்சீலர் போட்டிருக்கேன். இப்போ வரைக்குமே என்னோடய ஸ்கின் வந்து அந்தளவுக்கு ஹெவினஸ் இல்லை. பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் பர்ச்சேஸ் பை மீ. ஸோ அதனால் நான் போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அண்ட் யூனோ ஐம் ஆயிலி ஸ்கின் டைப். இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே என்னோட ஸ்கின்க்கு ஆக்னே இஷ்யூஸோ வேறு எந்த பிரேக் அவுட்ஸுமே கொடுக்கல. ஸோ அதனால் எனக்கு இந்த பேஸ் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த ப்ளஷ். அது வந்து க்ரீம் ப்ளஷ். ஸோ ப்ளஷ்ஷில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்கள. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மார்ஸ் உடைய டார்க் மேஜிக் ப்ளஷ். இது வந்து ஒரு பிஹெச் பேஸ்டு ப்ளஷ். ஸோ இதை ஸ்கின் மேலே போட்டால் உங்களோட பிஹெச் லெவல் தகுந்த மாதிரி ஒரு பிக்மெண்டேஷன் கொடுக்கும். ஸோ இதை வந்து ஆல்ரெடி நான் என்னோடய ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இதை லைக் டே டு டே வேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததான் இன்னொரு ப்ளஷ். இது வந்து மார்ஸோடைய ப்ளஷ் ஆர் லிக்விட் ப்ளஷ். நான் வந்து 2 ஷேட் வச்சுக்கோங்க. வந்து ட்வைலைட் அண்ட் ஹொரைசான். இது வந்து ஆக்சுவலி ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சி நான் வெறும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ரிவ்யூ பண்ணவே முடியல. இது வந்து ரியலி an amazing blush. very pigmented. both shades are really nice and I've already used it. ஸோ நான் இன்னைக்கு புதுசாக ஒரு ப்ளஷ் நான் ட்ரை பண்ண போகிறவங்க கூட. ஸோ இது வந்து மார்ஸ் உடைய லிப் அண்ட் சீக் டிண்ட். ஸோ அது வந்து ப்ளஷ், இது வந்து டிண்ட். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் ஐஸ்க்கும் போடலாம், சீக்ஸ்க்கும் போடலாம், லிப்ஸ்க்கும் போடலாம். நான் வந்து மோஸ்ட்லி சீக்ஸுக்கு தான் போடுவேன். ஸோ அதனால் இதுவும் நம்ம இன்னைக்கு இதை ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து ஷேட் ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி அண்ட் சப்போர்ட் யுவர் க்ரோத் அப்படிங்கிற 2 ஷேட் வச்சுருக்கேன். நான் வந்து ஷேட் நம்பர் 03 அப்ளை பண்ணுறேன். ஸோ பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரௌன் ஷேட். எனக்கு இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு அப்ளை ஆன் மை சீக்ஸ். ஸோ ரொம்ப க்ரீமி ஃபினிஷாக இருக்குது. லுக் அட் த பிக்மெண்டேஷன். சச் ரியலி நான் இந்தளவுக்கு பிக்மெண்டேஷன் எதிர்பார்க்கல. ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது அண்ட் வெரி ஸ்மூத். ஸோ திஸ் ஐம் கோயிங் டு அப்ளை ஆன் மை சீக்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து ஆக்சுவலி கையிலே பிளெண்ட் பண்ணிக்கலாம். You don't need any brush or any kind of tools at all. So ஒரு dewy finish இருக்கு இந்த ஒரு blushல. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கைண்ட் ஆஃப் அ வீடியோ மாதிரி போயிட்டுருக்கு. பிகாஸ் நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். பிகாஸ் லைக் ஆஸ் யூ கேன் சி நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆகிட்டுருக்கு. வி கெனாட் ஏபிள் டு கோப் அப். அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்க முடிய மாட்டேங்குது வித் த ஒர்க். அதனாலேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணல. பட் ஓவரால் ஐ ஹேவ் ஹோப் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிகாஸ் அவங்களுடைய இந்த இயரோட லான்ச்சஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் திஸ் ஒன் ஆஸ் யூ கேன் சி நான் வந்து சும்மா தட்டிகிட்ருக்கேன், அப்படியே இது பிளெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் என்னென்னா ட்ராவல் பண்ணும்போது டூல்ஸ் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. இது வந்து கண்ணுக்கும் போட்டுக்கலாம், லிப்ஸ்க்கும் போட்டுக்கலாம். ஸோ அதனால்
இட் வில் பி a வெரி நைஸ் ப்ராடக்ட். ஸோ அடுத்ததான் நான் வந்து இன்னொரு ஷேடுமே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஷேட் ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. ஸோ எனக்கு இந்த மாதிரி ரெண்டு ப்ராடக்ட்ஸ் ரெண்டு ஷேட்ஸில் வாங்குறது பிடிக்கும். பிகாஸ் ட்ரை பண்ணலாம் இல்லையா அதனால. ஸோ இது வந்து ஒரு வைப்ரண்ட் ரெட் அவங்கிற மாதிரி ஒரு ஷேட் இது. ஸோ லெட் மீ ட்ரை திஸ். ஸோ நான் வந்து இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கிறேன். வாவ் ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் மாதிரி இருக்குது இது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்மெண்டேஷன் அண்ட் கலர். ஆக்சுவலி அந்த ஷேடாவது இந்த ஷேடாவது நான் இன்னொரு வாட்டி எடுத்துக்கிட்டேன். இது ஒரே வாட்டி போதும். லைக் சும்மா அப்படி போட்டு எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு பிக்மெண்டடாக இருக்குது. வாவ். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னா யூ ஆர் கோயிங் டு எண்ட் அப் லுக்கிங் லைக் எக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு ஷேடை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். லெட் மீ வைப். ஸோ நான் ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த ஒரு ஷேடை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சுப்பா. ஓகே, எனிவே நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால். இது வந்து ப்ரைஸ் $299. நான் வந்து $240 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு தான் வாங்கியிருப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப டிஸ்கவுண்ட் இருக்கும் அண்ட் வெரி வெரி நைஸ் ப்ராடக்ட். இது வந்து ஷேட் 04 அண்ட் இது வந்து 03. 03 வந்து ஒரு டே டு டே பேசிஸ் அண்ட் 04 வந்து நீங்கள் எங்கேயாவது ஒகேஷனுக்கு போடுற மாதிரி ஒரு ஷேட். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது என்னோடய ஃபேஸ் இப்போது. ஸோ ஓகே ஃபைன், நம்ம வந்து ஃபுல் ஃபேஸ் போட்டதுக்கப்புறம் அது செட் ஆகிடும். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் மார்ஸ் உடைய ட்ரெண்ட் செட் பெயிண்ட் பவுடர். இது வந்து பனானா ஷேட். ஸோ ரியலி எ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். நான் வந்து இதை வந்து நிறைய யூஸ் பண்ணாமல் ஒரு அக்கேஷனுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சு மறந்து போயிட்டேன். பட் இப்போ நான் எடுத்திருக்கேன். இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி காலி பண்ணிடுறேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பேன். எப்போவாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஃபைன் மெல்ட் அந்த மாதிரி ஒரு பவுடர் இது. அண்ட் ஒரு ரொம்ப நல்லா பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும் இந்த பவுடர். ஸோ நான் அந்த சேம் பவுடரை வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்னோடய காம்பேக்ட் இருந்தது. அந்த காம்பேக்ட் இப்போ தெரிய மாட்டேங்குது எங்கே போச்சு அப்படின்னு. அந்த ஏரியாவிலே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ as you can see the coverage how much it's giving. சும்மா தான் நான் போட்டிருக்கேன். பட் அந்த கவரேஜ் அந்த ப்ளஷ்ஷை எப்படி செட் பண்ணிகிட்ருக்கு, அந்த டியூனஸ் எல்லாமே போயிடுச்சு. ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துட்ருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பவுடரினஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் ஃபேஸில் செட் ஆனால் அது ஒரு நைஸ் லுக் கிடைக்கும். அடுத்ததான் என்னோடய ஃபேஸை நான் செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த பவுடரினஸ் எல்லாம் போய் என்னோடய ஸ்கின் மாதிரி தெரியறதுக்காக. அதுக்கு 2 செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது அவங்களோடது. ஒன்று வந்து சீல் த டீல் மேக்கப் ஃபிக்ஸர் டூயி லாங் லாஸ்டிங் பேர்ட்ஸ் ப்ரூஃப் செட்டிங் ஸ்ப்ரே. இன்னொன்று வந்து ஒண்டர் ஃபிக்ஸர். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து மோரோவர் ஒரு டியூயி ஃபினிஷ் கொடுக்கும் அண்ட் இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அண்ட் நைஸ் ப்ராடக்ட். இது வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள் ரொம்ப ரொம்ப விரும்பியிருக்காங்க. இது வந்து ஒரு மேட் கேர்லாக ஒரு ஆயிலி ஸ்கின் கேர்லாக எனக்கு இதுவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இனிஷியலி நான் இதை கூட யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ லெட் மீ கீப் மை ஃபேஸ் லிட்டில் மேட். ஸோ அதனால் நான் இந்த ஒண்டர் ஃபிக்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபைன் மிஸ்ட் போட்டு செட் ஆயிடுச்சு. ஸோ லெட் இட் ஸ்டே ஃபார் அ மினிட். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த ஐ மேக்கப். எனக்கு பிடிச்ச ஒரு பார்ட் அண்ட் டைம் கன்சியூமிங் ஸ்டெப். ஏன்னா நான் ரொம்ப டைம் எடுத்து பண்ணுவேன் இந்த விஷயத்த. ஐ மேக்கப்பை. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு மார்ஸ் உடைய இந்த ப்ராடக்ட் ஐ லவ் மல்டி பாட்ஸ். ரியலி அமேசிங் ப்ராடக்ட். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நான் அவங்களுடைய இந்த ப்ரஷ் வச்சுருக்கேன். இது வந்து மார்ஸோடைய ஆங்கிள்டு லைனர் ப்ரஷ் அண்ட் ஸ்பூலி. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் செட் ஆஃப் ப்ரஷஸ். இதில் வந்து 10 or 12 அப்படின்னு தெரியாது. இது வந்து ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். ஃபுல் ப்ரஷ் செட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களதே இந்த மாதிரி ஒரு கலர் கோடிங் வரும். ரியலி எ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். பிகினர்ஸ் ஆகட்டும் இல்லை ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும் கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணால் ஐ ரியலி ரெக்கமெண்ட் டு ட்ரை திஸ் ப்ரஷ் செட். ஸோ பர்டிகுலர்லி இந்த ப்ரௌன் எல்லாமே அவங்களோட ப்ரஷஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் அஃபோர்டபுள். அண்ட் செட்டில் வாங்கணுன்னா
இந்த ஒரு செட் எல்லா ஒரு ப்ரஷஸுமே இருக்குது. ஸோ இந்த கம்மிங் டு த மல்டி பார்ட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஜெல் லைனர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெல் லைனர் அண்ட் இந்த சைடு வந்து பவுடர் ஐப்ரோ ப்ராடக்ட் கிடைக்கும். ஒரு பவுடர் ப்ராடக்ட் நீங்கள் வந்து இது ஐப்ரோஸ்க்கும் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை லைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் யூல் கெட் எ மிரர் ஓவர் ஹியர். ஸோ எனக்கு இந்த ஒரு திங் எதுக்கு எனக்கு பிடிக்கும்னா, இது ரொம்ப பிளாக்கிஷ் இல்லாமல் ரொம்ப ப்ரௌனிஷ் இல்லாமல் ரொம்ப பிளாக்கிஷ் இல்லாமல் ரொம்ப கிரேயிஷ் இல்லாமல் இது வந்து ஒரு சட்டிலான ஒரு பவுடர் இதில் ஸ்விஸ் பியூட்டிலையும் இருக்குது. நான் அதையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இது வந்து ரொம்ப சட்டிலாக டே டு டே பேசிஸில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பவுடர் இது. ஸோ நான் இந்த ஆங்கிள் ப்ரஷில் ஜஸ்ட் டிப் பண்ணி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பூலியை வச்சு நான் வந்து இந்த பவுடரை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த ஐ ஷேடோஸ். அவங்கள ரீசன்ட் லான்ச் வந்து இந்த ப்ளூமிங் ஐ ஷேடோ பேலட். ஸோ இந்த 4 வேரியண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 2 வேரியண்ட் வாங்கி ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த 2 வேரியண்ட்டை. இது வந்து எம்பீரியல் அப்படின்னு வந்து ஆர்கிட்ஸ். ஸோ போத் ஆஃப் த பேலட்ஸ் லைக் இந்த 2 பேலட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் 2 பேலட்ஸ் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஆகிட்டேன். இது வந்து ஒரு மாவிஷ் அண்டர் டோன் இருக்கிற ஒரு பேலட் இந்த இம்பீரியல். அண்ட் இந்த ஆர்கிட் வந்து பியூர்லி ஃபார் ஸ்மோக்கி லவர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஸோ நவ் இந்த 2 பேலட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஐ மேக்கப் க்ரியேட் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் த நியூ மேக்கப் ப்ரஷஸ் செட். இது வந்து ஐ என்சாண்ட் ப்ரஷ் செட். நான் as I told you இதுவுமே நான் இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ டுடே I am going to use this with you. ஸோ இந்த ஒரு ப்ரஷ் கிட்டு போதும், நம்ம வந்து எப்படி வேணால் ஐ மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே ஒரு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் அண்ட் ஸ்பூலியும் இருக்குது இதில். அப்புறம் இந்த ஒரு ப்ரஷ் இருக்குது. ஸோ ஒரு லைனர் அப்ளை பண்ணுறதுக்கு அண்ட் இது வந்து ஷிம்மரி ஷேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரஷ். இது வந்து ஐலைனர் அண்ட் ஃப்ளாட் க்ரீஸ் ப்ரஷ் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. ஐப்ரோ ப்ரஷ் வித் ஸ்பூலி. ஸோ அடுத்ததாக இன்னொரு ப்ரஷ் ஸ்மால் பிளெண்டிங் ப்ரஷ் அண்ட் ஃப்ளாட் ப்ரஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ப்ரௌன் எடுத்துக்கிறேன் ஃப்ரம் ஆர்கிட் பேலட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் செட் என்ன ட்ராவல் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ப்ரஷஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இருக்காது. அண்ட் வெரி வெரி நைஸ் ப்ரஷ். ரொம்ப குட்டியாக இருக்குது அண்ட் ஃபீலே ஆக மாட்டேங்குது ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு. பிளெண்டிங் வைஸ் ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஷேடோஸ் ஆல்சோ ரியலி நைஸ். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஃப்ளாட் எண்ட் நான் வந்து இந்த ஒரு மாவ் ஷேட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சென்டரில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக 2 பேலட்டுமே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 2 பேலட்ஸுமே ஒர்த் பையிங். அதனால் ஸோ அப்ளிகேஷன் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா அப்ளை ஆகிட்டுருக்கு. Matte shades, as you can see there is no fallout at all. I'm very very pigmented. ஸோ இந்த ஐப்ரோ அப்ளிகேஷன் ப்ரஷ் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் வச்சு நம்ம வந்து ஒரு லைனர் க்ரியேட் பண்ணிக்கலாம் யூஸிங் திஸ் பிளாக் ஷேடோ. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் லோவர் லேஷஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த ப்ரஷில் நம்ம வந்து மாய்ஸ் ஷேட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை கூட இதை மிக்ஸ் ஆகி அப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்ததான் இந்த ஒரு ஷிம்மர் ஷேடை என்னோடய சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் யூஸிங் திஸ் ஃப்ளாட் எண்டட் ப்ரஷ். ஸோ இது வந்து ஒரு மெட்டாலிக் ஷேட் மாதிரி அந்த மாதிரி லைக் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஷிப்ஸ் இருக்கும். ஒரே கலர் இருக்காது, 2-3 கலர் இருக்கும். இது கொஞ்சமாகவே அப்ளை பண்ணால் போதும் இந்த ஷிம்மர் ஷேடை நீங்கள். So that completes my eye makeup. So using this blooming eyeshadow palette. Palette wise நிறைய சொல்லியாச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா palette. And coming to the brushes, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணேன் இந்த brushes. Really amazing. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த brushes. And very nice. எப்படி பிடிச்சிக்கலாம், இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். ஸோ நைஸ் பியூட்டிஃபுல் ப்ரஷ் கிட். நான் வந்து ஒரு ப்ரௌன் காஜல் வேணுங்கிறதுக்காக இதை நான் வாங்கினேன். இது வந்து மார்ஸ் உடைய ஓன்ட் ஸ்மட்ச் அண்ட் ஓன்ட் பட்ஜ் காஜல். ஸோ இது வந்து ஒரு ஷேட் வந்து டெசர்ட் அப்படிங்கிற ஒரு ஷேட். ஒரு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இட்ஸ் பியூர்லி a brown காஜல். ஸோ I'm going to apply and show you. பிக்மெண்டேஷன் வைஸ் ஷேட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பட் I'm a fan of this brown like ஒரு ஸ்மோக்கி ப்ரௌன் காஜல் வேணுங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணி இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட்
இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஷேட் இட்ஸ் அ நைஸ் திங். ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணுறதுக்காக நான் வேறு பிராண்ட்லேருந்து லைக் இந்த ஃபேஸஸ் கேனோடைய ஆல் டைம் ப்ரோ ட்விஸ்ட் காஜல் லைனர் இந்த ஷேட் ப்ரௌன். நான் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் இருக்கும்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். இந்த ஒரு காஜல் வந்து செம்மையாக இருக்குது. இது வந்து நான் கொஞ்சமாக அவுட்டர் கார்னர்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த மஸ்காரா. ஸோ ஐ ஹாவ் 3 ஆஃப் த மஸ்காராஸ். ஸோ இது வந்து ஒரு 3 மஸ்காரா. இது ஃப்ரம் த சேம் ரேஞ்ச் அண்ட் இது வந்து வேறு வேறு ரேஞ்ச். ஸோ இந்த 3 வேரியண்ட்டில் எனக்கு இந்த வேரியண்ட் தான் பிடிக்கும். ஆஸ் யூ கேன் சி ஐ ஹேவ் 3 ஆஃப் தெம். ஸோ ஒன்று நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொன்று பாதியாக இருக்குது, இன்னொன்று புதுசு, அந்த மாதிரி பேக்கப் வச்சுருக்கேன். இந்த ஒரு மஸ்கரா வந்து தி பெஸ்ட் மஸ்கரா ஃப்ரம் என்டையர் ரேஞ்ச் ஆஃப் மஸ்கராஸ் ஃப்ரம் மார்ஸ். ஸோ இந்த 2 மஸ்கரமே ட்ரை பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எனக்கு பிடிக்கல, அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். இதை காலையும் பண்ண முடியல, தூக்கி போடவும் மனசு இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மார்ஸ் ஓடைய ஃபேபுலஸ் மஸ்காரா. செமையான ஒரு மஸ்காரா, ரொம்ப ரொம்ப லென்த்னிங், வால்யூம் அண்ட் என்ன சொல்கிறது, எல்லாமே நல்லாயிருக்கு. எவ்ரி திங் வாட் எவர் யூ வாண்ட் இட்ஸ் தேர். ரொம்ப ரொம்ப நல்ல மஸ்காரா இது. கண்டிப்பாக நீ இதை ட்ரை பண்ணலாம். ஸோ வான் வந்து கொஞ்சம் பெரிய வான். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஐ மேக்கப் ஃபினிஷ் ஆச்சு. நம்ம வந்து இப்போ லிப்ஸோட ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ லிப்ஸுக்கு வந்து இந்த மார்ஸோடைய எட்ஜ் ஆஃப் டிசைர் லிப் லைனர்ஸ் such an amazing product guys. Lip linersல இந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஜஸ்ட் ஃபார் 69 rupees. அந்தளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட்ஸ், எல்லா வெரைட்டி 20 ஷேட்ஸ் இருக்குது இந்த ஒரு லிப் லைனர்ஸில். லைக் ஃபார் டீப்பர் ஸ்கின் டோன் ஆல்சோ அவங்களுக்கு ஒரு ஷேட் கிடைக்கும். அண்ட் ஹைலி ரெக்கமெண்ட் டு செக் திஸ் அவுட். ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இஃப் ஹெவன்ட் ட்ரைட் இட் டெஃபினெட்லி யூ நீட் டு ட்ரை. நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுற ஷேட் வந்து டீப் டான். As you can see, such a creamy and blends beautifully, sets beautifully. Next month lipstick அந்தளவுக்கு நான் கனெக்ட் ஆகலை இப்போ வரைக்குமே. அந்தளவுக்கு நான் இம்ப்ரெஸ் பண்ணல லிப்ஸ்டிக்ஸ் ஃப்ரம் மார்ஸ் டு பி ஹானஸ்ட். ஸோ அதனால் அந்தளவுக்கு என்கிட்ட கலெக்ஷன் இல்லை, 1-2 தான் இருக்குது டு ட்ரை டு டெஸ்ட். ஸோ இப்போது இது கூட நான் கையில் வச்சிட்ருக்கேன். பட் இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா எனக்கு தெரியல. ஒரு க்ரையான், அப்புறம் இன்னும் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் லிப்ஸ்டிக். என்னமோ தெரியல, எனக்கு அந்தளவுக்கு இன்னும் கனெக்ட் ஆகலை. அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, க்ளோஸ் டு மை ஹார்ட்ங்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் லிப்ஸ்டிக் எதுவுமே அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை. பட் ஆனால் இப்போது ரீசெண்டாக ரொம்ப வைரலாக ஆகிட்ருக்க ப்ராடக்ட் வந்து இந்த மார்ஸோடைய ட்ரிப் லிப் மிஸ்ட். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து 2 ஷேட் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டிண்ட் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் இது ட்ரை பண்ணல. ஸோ ஐம் கோயிங் டு ட்ரை வித் யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் வருது. இது அந்தளவுக்கு ஸ்மெல் ஒன்றும் நல்லா இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து பிக்மெண்ட் இருக்குது, ஆனால் ஒரு நல்லாயிருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஐம் மேட் கேர்ள். நான் வந்து டே டு டே பேசிஸில் மேட் லிப்ஸ்டிக்ஸ் தான் நான் போடுவேன். அதிகமாக இந்த மாதிரி லிப் க்ளாஸஸ் ஆகட்டும் அந்த மாதிரியெல்லாம் போட மாட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இஃப் ஆல்ரெடி யூ ஹவ் ட்ரைட் லெட் மீ நோ சம்திங் எ நியூ திங். ஸோ இந்த ப்ரௌனோட பிங்க் இருக்கிறது ஐ திங்க் இட்ஸ் ஓகே, நல்லாயிருக்கு நான் நம்புகிறேன். கிரான்பெரி ட்ரிப் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது. ஸோ இந்த ஷேடுமே கொஞ்சம் நம்ம லிப்ஸ் மேலே அப்ளை பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் இன்னும் லைட்டாக இருக்குது பிங்கோட. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நான் இது வந்து அதிகமாக போட மாட்டேன். அதனால தான் ஒரு சின்ன தயக்கம். பட் ஓவரால் எனக்கு அந்த க்ளாஸினஸ், அந்த சில்னஸ் இருக்குது. போட்ட உடனே ஒரு சில்லுன்னு ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. We have come to end of this video. So hope you enjoy watching this video guys. நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் லாஸ்ட்டில் பேசலாம்னு வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த லிப் அண்ட் சீக் டின், as you can see after applying powder and setting spray அது வந்து தெரியுது. ஸோ ஐ highly recommend to check this out. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, பவுடர் போட்டு செட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் ஃபேட் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் பவுடர் ப்ளஷ் போடணும். பட் இது வந்து அப்படி கிடையாது. பிக்மெண்டேஷன் வந்து அப்படியே இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா பிக்மெண்டடாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் திஸ் ட்ரிப் என்னது ட்ரிப் லிப் மிஸ்ட். ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் ஓகே அங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட். பிகாஸ் நான் வந்து அதிகமாக ட்ரை பண்ண மாட்டேன். அதனால் இது எனக்கு ஓகே ப்ராடக்ட் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா
சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படின்னா. ஸோ கைஸ், ஸோ hope you enjoy watching this video. If you enjoy, give this video a big thumbs up, comment below what's your opinion, and எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ நியூ டு மை சேனல், ப்ளீஸ் டேக் a moment to subscribe. அண்ட் கண்டிப்பாக இந்த 2025ல் I'll try to post much of the videos. So yeah, thank you so much guys. Bye, take care.